ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 உருளைக்கிழங்க நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 7 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூனால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட பொடிசாக நறுக்கின வெங்காயம், பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சைட் பை சைடாக இருக்கட்டும். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பானி தண்ணி செஞ்சிடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா, கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக மசினன்னு கூட இல்லை. நம்ம தண்ணி தான் வடிகட்டி எடுக்க போகிறோம். அதனால் கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது கூட ஊற வச்ச புளி கரைசல் தண்ணி, கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக சீரகப்பொடி, மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பானி தண்ணி ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பூரி செய்ய போகிறோம். பூரி நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டிலே கூட செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். பானிபூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பூரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பானிபூரி ரெடி. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃப் உள்ளே வச்சு பானி தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. இனிமேல் கடையில் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.